السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. وقال نبينا صلى الله عليه وسلم حب الوطن من الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இமாம்கள் முஸன்னிஃபீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் வலிமார்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் முஜ்தஹீன்கள் மஷாயிக்மார்கள் உலமாக்கள் மேலும் இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இன்பம் நிகழட்டுமாக. நமது இந்திய நாடு 78வது சுதந்திரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு இந்த இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 78வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது. பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் அடிமைத்தனத்தை விரும்புவதில்லை. ஏக இறைவனை ஏற்றுக்கொண்ட யாருடைய கல்வியிலும் அடிமைத்தனம் என்பது அறவே இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியாராக இருக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இறைவனை தவிர வேறு யாருக்கும் அஞ்சக்கூடிய பணியக்கூடிய பண்பு இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. அந்த கலிமாவினுடைய பரக்கத்தே அடிமைத்தனத்தை அடியோடு ஒழிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. உலகத்தினுடைய முதல் சுதந்திர வீரர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் அடிமைத்தனத்தில் ஆக்கி வைத்திருந்த ஃபிரௌன் அவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான், சித்திரவதை செய்து கொண்டிருந்தான். தனக்கு கீழுள்ள அடிமைகள் என்று அவர்களை ஏளனம் செய்து கொண்டிருந்தான். உலகத்தினுடைய முதல் சுதந்திர புரட்சியாளராக செயல்பட்டவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அங்கே தௌஹீத் எனும் ஏகத்துவத்தையும் நிலைநாட்டினார்கள், அடிமைத்தனத்தையும் எதிர்த்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் திருமறையின் மூலம் பார்க்க முடிகிறது. உலகத்தினுடைய சுதந்திர வேட்கையை முதலாக அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அரபுலகம் முழுவதும் அடிமைத்தனமாகத்தான் இருந்தது. அடிமைகளை கேவலமாக நடத்திய அரபுலகம், அடிமைகளை வெறுப்பிற்குரியவர்களாக நடத்திய அரபுலகம், அன்றைய காலகட்டத்திலும் கூட பெருமானாரினுடைய மிகப்பெரிய முயற்சியின் காரணமாக அரபு நாட்டிலே அடிமைத்தனம் என்பது ஒடுக்கப்பட்டது.
அடிமைகளை ஏளனமாக பார்த்தவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையை தத்தெடுத்தார்கள். இது அடிமை மாத்திரமல்ல, என்னுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லி ஹஸரத் ஸையித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய பெருமையை உச்சாணிக்கு கொண்டு சென்றார்கள். அடிமைத்தனத்தை இஸ்லாம் அடியோடு வெறுக்கிறது என்பதை பெருமானார் செய்து காட்டினார்கள். புரட்சியை ஏற்படுத்தியார்கள். நீக்கோ அடிமை என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மிகப்பெரிய அந்தஸ்தில் ஆக்கி ஃபதஹே மக்காவினுடைய சமயத்திலே கஅபத்துல்லாஹினுடைய உச்சாணியில் நிற்க வைத்து வாக்கு உரைக்க வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியாக இஸ்லாமிய வரலாறுகளை புரட்டி பார்க்கும் போது இஸ்லாத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் எந்த சம்பந்தங்களும் இல்லை. ஒருவர் ஏதாவது தவறுகள் செய்யும் பட்சத்தில் அடிமைகளை உரிமை விட்டு விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஏராளமான வசனங்கள். இப்படியாக அடிமைத்தனத்தை ஒதுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இந்த இந்திய நாட்டை அடிமைத்தனமாக ஆக்க முயற்சி செய்தார்கள். அதற்குரிய பெரும் முயற்சிகளையும் புரட்சிகளையும் மேற்கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை சரித்திரம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, அடுத்தவர்களினுடைய சுதந்திரத்தையும் பறித்துவிடக் கூடாது, நம் சுதந்திரத்தையும் விட்டுத்தரக்கூடாது என்பதை ஆணித்தரமாக சொல்லி காட்டியது. பிரபல வரலாற்று ஆசிரியர் புஷ்வந்த் சிங் அவர்கள் எழுதுகிறார்கள், இஸ்லாமிய இந்த இந்திய நாட்டில் சுதந்திரம் கிடைத்தது என்பது முஸ்லிம்களினுடைய தேசிய அளவிலான எண்ணிக்கையை விட இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், தன்னுயிர் நீர்த்திருக்கிறார்கள் என்ற செய்தியை வரலாற்றாசிரியர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி சாதாரண தியாகங்களை மேற்கொள்ளவில்லை, குருதிகளை சிந்தி இருக்கிறார்கள். குருதிகளின் மூலம் ரத்தங்களை சிந்தி தன்னுயிர் விட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள். ஆனால் பாசிசர்களினுடைய சூழ்ச்சியின் காரணமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய இஸ்லாமியர்கள் பாடுபட்டு வாங்கிய இந்த சுதந்திரத்தை அவர்கள் அடியோடு மறைத்திருக்கிறார்கள், இரட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த இஸ்லாமிய இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ சுதந்திர வீரர் தியாகிகள் அனைவரும் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. இந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு அதிக அளவில் பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் தான். ஆனால் அந்த வரலாறுகள் எல்லாம் இன்று மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஹஸரத் பஹதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் கடைசி மன்னராக இருந்தவர்கள் ஹஸரத் பஹதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கிட்டத்தட்ட 1857 ஆங்கிலேயர்களுடன் நடந்த சில போராட்டங்களில் கைது செய்யப்படுகிறார்கள் பஹதூர் ஷா ரஹ்மத்துல்லா. அப்போ அவங்களை கைது செஞ்சு சிறையில அடைச்சு வச்சிருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு ஆங்கிலேயர் அவர் பார்க்கிறதுக்காக வேண்டி வரார். ஹாட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயன் சிறைக்கு ஹஸரத் பஹதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹை பார்க்கிறதுக்காக வேண்டி வரார். எப்படி வராருன்னு சொன்னா, ஒரு தட்டிலே துணியை மூடி வைத்துக் கொண்டு வந்து அந்த தட்டை கொடுத்தாராம். இதுதான் உன்னுடைய உணவு, சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்தாராம். பஹதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹ் அந்த தாம்பாள தட்டை திறந்து பார்க்கிறார்கள். திறந்தால் தன் இரு மகன்களினுடைய தலை வெட்டப்பட்டு அந்த தட்டிலே கிடக்கிறது. பார்த்ததும் கூட அவர்கள் கடக்கவில்லை, கண்ணீர் வடிக்கவில்லை, மௌனம் காத்தார்கள். இந்த இஸ்லாம் இந்த இந்திய திருநாட்டுக்காக வேண்டி என் இரு மகன்களும் இம்மையில் நீட்டி இருக்கிறார்கள் என்று பெருமைப்பட்டவர்கள் ஹஸரத் பஹதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
சிப்பாய் கழகவாதிகளான புரட்சியாளர்களுக்கு இந்த பகதூர் ஷா உதவி செய்து விட்டார். கிட்டத்தட்ட 47 ஆங்கிலேயர்களை இந்த பகதூர் ஷா கொன்று விட்டார் என்றெல்லாம் அவர்கள் மீது இட்டு கட்டி அவர்களை குற்றம் சாட்டி கண்களை குருடாக்கி பர்மாவில் உள்ள ரங்கூன் என்ற அந்த இடத்திற்கு அந்த ஆங்கிலேய அரசு நாடு கடத்துகிறது. பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹினுடைய 2 மகன்களும் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பிறகும் கூட அவர்கள் மீது ஏராளமான பணிகளை போட்டு அவர்களை பர்மாவில் உள்ள ரங்கூன் என்ற இடத்திலே நாடு கடத்துகிறார்கள். அந்த நேரத்துல பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி நினைச்சாங்களா, நம்மளை இந்திய நாட்டில இருந்து அப்புறப்படுத்துறாங்க, இனி இந்த இந்திய நாட்டில் என்னால் திரும்ப வர முடியுமா தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு கீழே மண் குனிந்து ஒரு குடி மண்ணை எடுக்கிறார்கள். பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹ் கையில் எடுத்து அந்த ரங்கூனுக்கு அனுப்பும் போது அந்த கப்பலிலே பயணிக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய ஒரு மண்பிடியை எடுத்துக்கொண்டு பயணித்து செல்கிறார்கள் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹ். அப்ப அங்க உள்ள சிறையில அடைக்கப்படுறாங்க. இவர் மன்னராக இருந்ததின் காரணமாக அன்றைய ஆங்கிலேய அரசு இவருக்கென 600 ரூபாய் மானியம் ஒதுக்குகிறது. அப்போ பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, என் மண்ணில இருந்து கொள்ளடிச்சுட்டு எனக்கே நீ பணம் தெரியா, உன் பணம் எனக்கு தேவைன்னு சொல்லி ரொம்ப புரட்சியா பதில் சொன்னாங்களா பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹ். அதே இடத்திலேயே வஃபாத்தும் ஆகிறார்கள் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேச விடுதலைக்காக வேண்டி ஜப்பானியர்களினுடைய உதவியை நாடி பர்மாவுக்கு என்ன செய்யறாரு போறார். பர்மால போய் நிறைய படைகளை திரட்டி கொண்டிருக்கிறார் பகதூர் ஷா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த இடத்துல போகும்போது ரங்கூனுங்கிற அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சாலையில பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹினுடைய கபரை பார்க்கிறார். பார்த்தவுடன் என்ன செய்கிறார், இவர் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இந்திய சுதந்திர போராட்ட வீரர், அவர் தன்னுடைய 1 லட்சம் ரூபாய் பணத்திலே அங்கே கபரை கட்டி அந்த சமாதியை சரி செய்து வைத்திருக்கிறார். சரி செய்து வைத்து விட்டு சொன்னாரா, பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹினுடைய அந்த கபரில் இருந்து ஒரு புடி மண்ணை எடுத்துட்டு சொன்னாரா, இவர் மிகப்பெரிய தியாகி, சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த மிகப்பெரிய தியாகி. இப்படிப்பட்ட தேச பக்தியாளர் இருக்கும் வரைக்கும் ஆங்கிலேயர்கள் இங்கே வேறொன்ற முடியாது என்று சூழ்நிலைத்து விட்டு அந்த மண்ணை சிலர் தனக்கு அளிக்கப்பட்ட அந்த தங்கவாளினுடைய உரைக்குள்ளே போட்டு விட்டு பெருமிதத்துடன் கூறினாராம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜிக்கும் கூட மிகப்பெரிய இந்திய நாட்டினுடைய உணர்வை ஏற்படுத்தியவர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற அந்த வரலாறுகள் இன்று மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தி. இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி உலமாக்களினுடைய பங்களிப்புகள் ஏராளம். கிட்டத்தட்ட 1857 சுதந்திரத்திற்காக வேண்டி ஜும்ஆக்களினுடைய பிரசங்கத்துல உலமாக்கள் சுதந்திரம் என்பது நம்முடைய உரிமை என்று நிறைய வேட்கையான பயான்களை மேற்கொண்டே இருந்தார்களாம். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பத்வா கொடுத்தாங்கன்னா ஆங்கிலேயர்களினுடைய மொழியை பேசுவது கூட ஹராம் என்று சூழ்நிலைத்தார்களாம் அந்த காலத்து இமாம்கள். அதனால என்ன செஞ்சாங்க, இமாம்களும் கூட கொல்லப்பட்டார்கள். தமிழகத்தினுடைய மூத்த அறிஞர் அல்லாமா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களா, கதர் அணியாத மணமகனினுடைய திருமணத்திலே உலமாக்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று மார்க்க தீர்ப்பு வழங்கினார்களாம். அந்த அளவிற்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்கள் அந்த காலத்தினுடைய உலமாக்களினுடைய பங்களிப்பு என்பது ஏராளம். இன்றைய தேவபந்து மதரசாவினுடைய நிறுவனர் அல்லாமா காசிமுன் நானுதேவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களா,
ஆங்கிலேயர்களை இந்த இந்திய நாட்டில் இருந்து விரட்டி அடிப்பது என்பது மார்க்கத்தினுடைய கடமை என்று சூழ்நிலைத்தார்களா அல்லாமா காசிமுன் நாமதேவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படியாக நிறைய தியாகங்களை செய்தார்கள். இப்படி ஜுமாக்களினுடைய பிரசங்கத்துல இவங்க மதகுருமார்கள் நிறைய தூண்டுதல் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்களா, டெல்லியினுடைய முஷாலர் அப்படிங்கிற பிரதான சாலையில மரங்கள் பறந்து விரிந்த மரங்கள், அந்த ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு ஆளுங்களினுடைய கழுத்துக்களில் தூக்கு கையை தொங்கவிட்டு மரங்கள் முழுவதும் ஆளுங்களினுடைய சடலமாக ஆக்கி வைத்தார்கள் என்ற செய்திகளும் வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 1831 மே 6ஆம் தேதி நடைபெற்ற பாலகோட் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான ஆளுங்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற வரலாறும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக நிறைய தியாகங்களை செய்துதான் இந்த சுதந்திரத்தை நம் முன்னோர்கள் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக சுடுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாசிசவாதிகள். உண்மையில் சொல்ல போனால் அன்றைய காலத்தினுடைய தேசிய அளவிலான மக்கள் தொகையை விட அதிகமாக தன்மையில் மீட்டவர்கள் இந்த பெருமக்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆங்கிலேயர்கள் என்பவர்கள் இஸ்லாத்திற்கு அந்த காலகட்டத்திலே எதிரிகளாகத்தான் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 3000 குர்ஆன்களை எரித்தார்கள். தொழுகை நடக்கும் போது அங்கே துப்பாக்கிகளை வைத்து சுட்டு நிறைய மக்களை கொலை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த நேரத்துல சில உலமாக்கள் சொன்னாங்களா, ஏன் நம்ம இங்க இருந்து கஷ்டப்படணும், நம்ம எல்லாம் பாகிஸ்தான் போயிடுவோம்னு சொன்னப்ப அல்லாமா ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களா, இது நாம் பிறந்து வளர்ந்த நாடு, இது நம்முடைய தாய் நாடு, இந்த இடத்தை விட்டு போவது கூடாது என்று ஃபத்வா கொடுத்தார்களா ஹஜ்ரத் ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஜ்ரத் ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி இந்த இந்திய நாடு என்பது தாருல் ஹர்ப் யுத்த பூமி என்று பிரகடனத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய சுதந்திர வேட்கையை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. வரலாற்றாசிரியர் தாம்சன் என்பவர் கூறுகிறார், டெல்லியில அந்த தாம்சன் என்பவர் ஒரு கேம்ப்ல தங்கியிருந்தாராம். அந்த நேரத்துல மனித உடல்களை எரிக்கக்கூடிய வாடை தாம்சனுக்கு அடிக்கிறது. உடனே வெளியில வந்து பார்த்தாரா, கிட்டத்தட்ட 40 மார்க்க அறிஞர்கள் உலமாக்களை உடம்பில் துணி இல்லாமல் ஒவ்வொருவரையும் கேட்கிறார்களா, சுதந்திரத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை வெற்றியான்னு கேட்கும் போது எந்த உலமாக்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லையா, எதிர்ப்பு தெரிவித்தார்களா. ஒவ்வொரு உலமாக்களாக அந்த தீயிலே தள்ளி எரிந்து அந்த உடலை கருக்கினார்கள் என்பதாக தாம்சன் என்ற வரலாற்றாசிரியர் கூறுகிறார். நான் நேரில் கண்ட காட்சி என் மனதை ரணமாக்கியது, என் கண்களில் குருதியை கூட சொட்ட வைத்துவிடும், அந்த அளவிற்கு கோரமான காட்சியாக இருந்தது என்பதாக வரலாற்றாசிரியர் கூறுகிறார். என்று சொன்னால் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்களுடைய பங்கை பங்களிப்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர்களிடமிருந்து நமக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையில இருக்கக்கூடிய சமயத்துல ஆங்கிலேயர்கள் கையை பிடித்தால் கூட அந்த கையை கழுவிடுவார்களாம். ஆங்கிலேயர்கள் தொட்ட பொருளை கூட தொடமாட்டார்களா. கேட்டால் ஆங்கிலேயர்கள் எதிரானவர்கள், ஆங்கிலேயர்கள் அடிமைத்தனத்தை திணிக்க முற்படுகிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு எதிரானது என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்களா. கடுமையான சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கடைசியில
மால்டா சிறையில அடைக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹோட இருந்தவங்க ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சிறையில இருந்து ஷேகுல் ஹிந்து வஃபாத்தாயிட்டாங்க. வஃபாத்தானதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய சமயத்துல அவங்களுடைய இடுப்பே இல்லாம இருந்துச்சான். அவர்களுடைய இடுப்பு எலும்புகள் எல்லாம் தேய்ந்து போயிருந்ததாம். அந்த அளவிற்கு கம்பிகளை காய்ச்சி அந்த சதை பகுதிகள் எல்லாம் சூழ்வெடுத்துக் கொண்டே இருந்தார்களாம். கடுமையான சித்திரவதை செய்தார்கள் என்பதை ஹஸரத் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்று ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட பல்வேறு தியாகங்களோடுதான் இந்த இந்திய நாடு சுதந்திரத்தை கடந்து வந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கும் சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திரிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய வரலாற்று உண்மைகளை தெரிவுகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மருதநாயகம் என்னும் கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுரையில ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்களா, கொடியை எடுத்து அவங்களுடைய கொடிய பீரங்கி முன்னாடி வச்சு பீரங்கியை இயக்குகிறார்கள். அந்த கொடியெல்லாம் பொசுங்கி போய் கிடக்கிறது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பிரகடனத்தை அப்படி மேற்கொள்கிறார்கள் மருதநாயகம் எனும் கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹ். அதனால அவங்கள தலை தனியா, கால் தனியா, கை தனியா, துண்டு துண்டா வெட்டி போட்டாங்கிற வரலாறுகளையும் நாம் பார்க்க முடிகிறது. உருது ஒரு முறை உருது மஹல்லாக்கள்ல பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒரு அக்னி வார்த்தை பிரசுரமாகுது. உருது மஹல்லாக்கள்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு அக்னித்தரமான ஒரு பிரச்சாரமான சுதந்திர வேட்கைகளினுடைய கவிதைகள் என்பது வெளியாகுது. அத அந்த ஆங்கிலேய அரசுக்கு அந்த செய்தி போயிருச்சு. இந்த மாதிரி பத்திரிகைகள்ல நமக்கு எதிரான வாசகங்கள் வந்திருக்குது, நமக்கு எதிரான கவிதைகள் வந்திருக்குதுங்கிற செய்தி ஆங்கிலேய அரசுக்கு போயிருக்கு. இந்த பத்திரிகையை யார் நடத்துறான்னு சொன்னா மொஹானி ரஹ்மத்துல்லாஹ் நடத்துறாங்க. நேர ஆங்கிலேயர்கள் மொஹானி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. நீங்க பத்திரிகையில உங்க பத்திரிகையில எங்களுக்கு எதிரான கவிதை வந்திருக்குது, நாங்க உங்களை ஒண்ணு செய்ய மாட்டோம், யாரு எழுதுனதுங்கிறத மட்டும் எங்களுக்கு காட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க. மொஹானி ரஹ்மத்துல்லாஹ் யார் எழுதினாங்கன்னு என்னால காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்ப நான் உங்களை சிறையில் அடைப்போன்னு சொன்னாங்களா, பரவாயில்ல சிறையில் அடைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த சிலர் சொன்னாங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனை, யாரு எழுதினாங்களோ அவரை காட்டி கொடுத்துட்டு நீங்க பாட்டுல பத்திரிகை நடத்த வேண்டியதான அப்படின்னு சொல்லி மொஹானி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னப்போ அவங்க சொன்னாங்களா, யாரும் எழுதட்டும், என் நாட்டினுடைய தேச நலன் அந்த பத்திரிகையில பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த பத்திரிகையினுடைய கவிதையிலே என் நாட்டினுடைய தேச நலனை மையமாக கொண்டு ஒருவர் எழுதியிருக்கிறார். அவரை காட்டி கொடுக்கக்கூடிய பண்போ மனப்பான்போ எனக்கு சுத்தமாக கிடையாது என்று சொல்லிவிட்டார்களாம். கடைசியிலே சிறையில் அடைக்கிறார்கள். அடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி, 3 நாட்கள்ல பிள்ளைய பெற்றெடுத்து போறாங்க. போய் கணவரை பார்க்கிறார்கள். அந்த சிறையினுடைய அந்த கம்பியிலே கணவரினுடைய கையை பிடித்துக் கொண்டு பிள்ளையை வைத்துக் கொண்டு கண்ணீரோடு அழுகிறார்கள். அந்த தாயார் அழுத நேரத்துல நான் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி தியாகம் செய்து வந்திருக்கிறேன், கலங்காது என்று தன் மனைவியை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். சிறையினுடைய அந்த கம்பியில் இருந்து கொண்டு தன் பிள்ளைக்கு முத்தம் கொஞ்சுகிறார்கள். பிள்ளையினுடைய தலையை தொட்டு பார்க்கிறார்கள். இதை பார்த்த ஆங்கிலேயர்கள் மொஹானி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு இன்னும் 2 வரை சிறையினுடைய விதிகளை மீறிவிட்டார் என்று இன்னும் 2 வருடம் அவர்களை சிறையில் அடைத்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் ஏராளம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவர்களினுடைய ஒவ்வொரு தியாகங்களும் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அலி சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்ட முகமது அலி ரஹ்மத்துல்லா, சௌகத் அலி ரஹ்மத்துல்லா இருவரும் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர்கள். சுதந்திர வரலாற்றில் இவர்களுக்கென்று தனி பெயர் உண்டு என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. ஒரு தடவை முகமது அலி ரஹ்மத்துல்லாவையும் சௌகத் அலி ரஹ்மத்துல்லாவை ரெண்டு பேரையுமே ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் கலந்துகிட்டாருங்கிறதுக்காக வேண்டி சிறையில் அடைக்கிறார்கள். அந்த நேரத்துல ஆங்கிலேயர்கள் சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட உத்தரவுன்னு சொன்ன நேரத்துல அந்த தாயார் சொன்னார்களாம், அந்த இரண்டு அரும்புதல்வர்களையும் ஈன்ற அந்த தாயார் சொன்னார்களாம், என் மகன்கள் மாத்திரம் ஆங்கிலேயர்களிடம் கெஞ்சி கிளறி மன்னிப்பு கேட்டு சிறையில் இருந்து வெளியே வந்திருந்தால் நானே அவர்களினுடைய தொண்டையை கடித்து துப்பி இருப்பேன் என்று அந்த தாய் வீரமாக பேசினார்களாம், சூழ்நிலைத்தார்கள் என்ற வரலாறுகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக அவர்கள் செய்த தியாகம் ஏராளம். லண்டனில் நடைபெற்ற வட்ட மேசை மாநாட்டிலே இந்திய சுதந்திரத்தை பற்றிய பேச்சு நடைபெறுகிறது. காந்தியோடு சேர்ந்து முகமது அலி ரஹ்மத்துல்லாவும் அங்கே சென்றிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே உடல்நிலை மோசமான நிலையில் சென்றிருக்கிறார்கள். அந்த வட்ட மேசை மாநாட்டிலே முகமது அலி ரஹ்மத்துல்லாவிற்கு பேசுவதற்கு 5 நிமிடம் தான் கொடுக்கப்பட்டது. தன் உடல்நிலையும் கூட அவர்கள் பாராமல் பேசினார்கள். 2 மணி நேரம் என் நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று சூழ்நிலைத்தார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், நான் மௌத்தானா இங்கே மௌத்தாகிறேன், அடிமைத்தனமான நாட்டில நான் போக விரும்பல, சுதந்திரத்தை கொடுங்க, இந்த லண்டனை விட்டு நான் போறேன்னு சொல்லி சூழ்நிலைத்தார்களாம். சொன்னதை போலவே அந்த நாட்டிலேயே ஒப்பாத்தானார்களாம். ஆனால் அடக்குவதற்கு எந்த இஸ்லாமிய நாடுகளும் அனுமதிக்கவில்லை. கிட்டத்தட்ட 22 இஸ்லாமிய நாடுகள் அவரை நாங்கள் அங்கே அடக்க விட மாட்டோம், அடிமைத்தனம் படுத்திய அந்த நாட்டிலே எங்களினுடைய இந்த இஸ்லாமியரை அடக்க விட மாட்டோம் என்று ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளும் போட்டி போட்டதாம். கடைசியிலே பைத்துல் முகத்தஸிலே முஹம்மது அலி ரஹ்மத்துல்லா அடக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்று செய்திகளையும் பார்க்க முடிகிறது. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லா இந்த மண்ணில் இருந்தவரை இஸ்லாமியர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இங்கே சுதந்திரம் என்பதை அவர்கள் அடிமைத்தனத்தில் ஆக்க முடியவில்லை. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லா வஃபாத்தானதற்கு பிறகுதான் இந்தியாவையே நாம் கைப்பற்றி விடலாம் என்று ஆங்கிலேயர்கள் சூழ்நிலைத்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய தியாகங்களை நம் இஸ்லாமிய முன்னோர்கள் மேற்கொண்டுதான் இந்த சுதந்திரத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் ஓட ஓட இஸ்லாமிய வரலாறுகளும் இஸ்லாமியர்களினுடைய அந்த தியாகங்களும் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு பாடுபட்டார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்களோ அந்த தியாகிகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அவர்களினுடைய இம்மை மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக என்று துஆ செய்வானாக. எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.